போன வாரத்தில் எங்களுக்கு ஒரு என்கொயரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 போர்வெல் அவைலபிள் இருக்குது. பட் அந்த போர்வெல்லில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுனால அவங்க லாரி வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லாரி வாட்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு ஃபீல் பண்ணி எங்களோட வீடியோ பார்த்து எங்களை கால் பண்ணாங்க. நாங்கள் அந்த போர்வெல் வாட்டரை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். குன்றத்தூரில் மேத்தா நகரில் பீனா ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த பிளான்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். நீங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அயன் ரிமூவல் பிளான்ட்டுக்கு ஏன் இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த அயன் ரிமூவல் பிளான்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்க ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட். அதாவது ஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் ஏரியேஷன் டேங்க் அப்புறம் நம்மளுடைய ஸ்டோரேஜ் டேங்க் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ஆட்டோமேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பிளாக் தான், எல்லாமே வீடு தான். ஸோ இங்கே வந்து ரெயின் வாட்டர் டிப்ளீஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து வாட்டரோட கண்டென்ட், அயனோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதே ஏரியாவில் நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஸ்டாக்னன்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாட்டரோட ஸ்டாக்னன்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவோட அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அந்த ஏரியாவில் கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஸ்டாக்னன்ட் ஆகிறதுனால. ஸோ இங்கே அயனோட கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பர் ஹவருக்கு வந்து ஒரு 1500 to 2000 லிட்டர்ஸ் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுதான் ஏரியேஷன் டேங்க். இந்த ஏரியேஷன் டேங்க்கில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்வெல் வாட்டரை கலெக்ட் பண்ணுறோம். இந்த ஏரியேஷன் டேங்க் என்ன பண்ணுன்னா, அந்த வர வாட்டரை வந்து அந்த ஃபெரஸ் ஃபார்மில் இருக்கிற அயனை வந்து ஃபெர்ரிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏரியேஷன் டேங்க் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஏரியேஷன் டேங்க்கில் வந்து மினிமம் வந்து ஒரு 4 to 5 hours வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகணும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது வாட்டரில் இருக்கிற அயன் வந்து ஃபெரஸ் ஃபார்ம்லேருந்து ஃபெர்ரிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். டேங்க்குக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டும் ஏரும் வாட்டரோட கான்டாக்ட் ஆகணுங்கிறதுக்காக. இந்த ஏரியேஷன் டேங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து நம்ம ஆட்டோமேஷனுக்கு வந்து ஃப்ளோட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோட் சிஸ்டம் இந்த ரெட் கலரில். இந்த ஃப்ளோட் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, அந்த ஆட்டோமேஷனை வந்து கரெக்டாக ஆன் ஆஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டார்க் எல்லோவாக மாறிடுச்சு வாட்டரை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஃபில்ட்ரேஷன் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 inches டயா அண்ட் 65 inches ஹைட்டுங்க. 1 ஹவருக்கு வந்து 1500லேருந்து 2000 லிட்டர்ஸ் வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணும். பட் நம்ம அயன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதோட ஃப்ளோ ரேட்டை வந்து 1200 லிட்டர்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபில்டர் ஆகிற வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த டேங்க்கில் பாருங்கள் அயன் வாட்டர் பட்டதுனால டேங்க்கில் எந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுற வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டரும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அந்த டேங்க்கு எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மாதிரி ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களை கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம்.